Hey guys, welcome back to our channel and hope you guys are safe and sound in your house. சேஃபாக இருங்க, நம்ம சேனல் பாருங்க, டெய்லி லேர்ன் பண்ணிகிட்டே இருங்க. ஃபைன், இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். இன்னைக்கு 7 ட்ரெண்டி அண்ட் யூஸ்ஃபுல் ஃப்ரேசஸ் தான் நம்ம லேர்ன் பண்ண போகிறோம். ஸோ டோன்ட் மிஸ் இட். பாருங்க, இந்த 7 ஃப்ரேசஸ் லைக் எக்ஸ்பிரஷன்ஸே லேர்ன் பண்ணி வச்சுக்கோங்க. யூஸ் இட் வைல் ஸ்பீக்கிங் வித் த பீப்புள். ஸோ வாட் ஆர் யூ guys waiting for? Let's start our today's video. Well, let's start. சிம்பிளாக ஒரு கேள்வி கேட்டேன், அவன் கோபத்தில் கடிக்கிறான். I asked him one simple question and he bit my head off. I asked him one simple question and he bit my head off. So, bite someone's head off is a phrase we have used here, which means responding in an angry way. It of course happens. கண்டிப்பாக நடக்கும். நம்ம ஒருத்தட்ட பேசுவோம், அவங்க ரொம்ப கோபமாக இருந்தாங்க அப்படின்னா ரீசனே இருக்காது. We will just ask a simple question in our housemate. அவங்க திடீர்னு என்ன பிரச்சனை, ஸோ தே வில் ஜஸ்ட் பைட் அவர் ஹெட் ஆஃப். அப்படியே வந்து டென்ஷன்லாம் நம்மகிட்ட பேசுவாங்க. வி டோன்ட் நோ த ரீசன் அஸ் வெல். ஸோ அந்த மாதிரி ஒருத்தவங்க கடின்னு உங்களை கோவத்தில் கடிச்சாங்க அப்படின்னா தே ஆர் பைட்டிங் யுவர் ஹெட் ஆஃப். அண்ட் தென் அவனோட ஒய்ஃப் கார் விபத்தில் இறந்த பிறகு அவன் ஆழ்ந்த சோகத்தில் மூழ்கிட்டான். ஆஃப்டர் ஹிஸ் ஒய்ஃப் டைட் இன் அ கார் ஆக்சிடென்ட் ஹி வாஸ் லெஃப்ட் grief stricken. After his wife died in a car accident, he was left grief stricken. ஸோ grief stricken இது ஒரு ஃப்ரேஸ். இது மீனிங் என்ன அப்படின்னா டு பி வெரி அப்செட். ஸோ சிம்பிளாக வெரி அப்செட்னு சொல்லிடலாமே. grief stricken அப்படின்னா இது ஸ்ட்ரைக்கன்னு சொல்லக்கூடாது. யூ ஹாவ் டு ப்ரொனவுன்ஸ் இட் அஸ் stricken. அதாவது ஏதோ ஒரு விஷயம் உங்கள் லைஃப்பில் நடந்துடும், அதை விட்டு உங்களால் வெளியில் வரவே முடியாது. யூ கேன்ட் கம் அவுட் ஆஃப் தட் மேட்டர். லைக் அந்த ஏதோ ஒரு ஆக்சிடென்ட், இல்லை நம்ம பிடிச்சவங்க இறந்துட்டாலோ, சம்திங் ஃபெயிலியர்ஸ் இன் சம்திங். ஸோ இந்த மாதிரிலாம் இருந்துச்சு அப்படின்னா இட் வில் டேக் சம் டைம் டு கம் அவுட் ஆஃப் தட். ஸோ அதுலேயே நம்ம மூழ்கிடுவோம், அப்செட்டில் ஆழ்ந்த சோகத்தில் இருப்போம். தட் இஸ் கால்ட் அஸ் grief stricken. So before we move on to the next one, I'd like to tell you that spoken English full course videos are ready. நான் 1 month சொல்லிட்டு இருக்கேன். ஸோ only 1 day to go. It's an offer, lockdown learning அப்படிங்கிற கான்செப்டில். ஸோ you will be given all the spoken English full course videos plus all the hidden videos, all the hidden spoken English tips videos. So none will give you the whole course for 3,000 rupees. I bet எந்த சேனல் வேணால் போய் கேட்டு பாருங்கள், 3,000 rupees எனக்கு சொல்லிக் கொடுங்கன்னா none will teach you. neither do I. அதுதான் இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்க அப்படின்னா பிங்க் பண்ணுங்கள். பேசிக்லேருந்து எனக்கு ஒன்றுமே தெரியாதுங்க அப்படின்றவங்க கூட இந்த கோர்ஸ் பார்த்தா தே கேன் இம்ப்ரூவைஸ் தேர் ஸ்போக்கன் ஸ்கில். பேசிக்லேருந்து எல்லாமே யூ கேஸ் வில் பி டாட். த சேம் திங் வில் பி டாட் இன் அன் இன்ஸ்டியூட் வேர் யூ கேஸ் வில் பி பேயிங் அரௌண்ட் 10 to 15K. அதே தான், பட் இங்கே 3,000க்கு நான் தரேன் அவுட் அண்ட் அவுட். ஸோ வீடியோஸ் எல்லாமே இருக்குது. பே பண்ணீங்க அப்படின்னா I'll just send you the videos. Don't miss this. All right, that's what I want to tell, and let's move on to the next one. Well, getting back to the quote. அவங்க கொஞ்ச நேரம் அந்த கொஷினை ஆழ்ந்து யோசிச்சாங்க. They puzzled over the question for quite a while. They puzzled over the question for quite a while. Puzzle over. So puzzle over அப்படின்னா to think carefully about someone or something for a long time and try to understand them. பசில் அப்படின்னு உங்களுக்கே தெரியும், இந்த சுடோக்குலாம் இருக்கும், உங்களுக்கே தெரியும். ரொம்ப நேரம் யோசிக்கணும் ஏதோ ஒரு கிராக் பண்ணணும் அப்படின்னா. ஒரு விஷயத்தை பற்றி ரொம்ப நேரம் யோசிச்சு அதை புரிய வைக்கிறதுக்கே உங்களுக்கு, புரிஞ்சுக்கிறதுக்கே உங்களுக்கு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, ரொம்ப நேரம் எடுத்துக்குது அப்படின்னா அந்த இடத்துல பசில் ஓவர் அப்படிங்கிற ஒரு ஃப்ரேஸை ஃப்ரேஸ் உள்ளப்போ நீங்கள் யூஸ் பண்ணலாம். வெல், த நெக்ஸ்ட் ஒன். நிக்கட்டான சூழ்நிலை மாட்டிக்கிட்ட மாதிரி தெரியுது. லுக்ஸ் லைக் யூஆர் தி எண்ட் ஆஃப் யுவர் ரோப். லுக்ஸ் லைக் யூஆர் தி எண்ட் ஆஃப் யுவர் ரோப். Be at the end of your rope இல்லைனா be at the end of someone's rope அப்படின்னா to feel very upset because you are no longer able to deal with a difficult situation. நம்ம தமிழில் சொல்லணும் அப்படின்னா ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் மாட்டிகிட்டு இருக்கிறது. ரைட், மதில் மேல் பூனை அப்படிங்கிற மாதிரி இங்கேயும் போகாமல் அங்கேயும் போக முடியாமல் என்ன பண்ணுறது, வாட் டு டூ நெக்ஸ்ட் அப்படின்னே தெரியாமல் ஒரு ரொம்ப அவ்வளோதான் முடிஞ்சது போ எல்லாம் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம் அப்படின்னா we are at the end of the rope. ரைட், இப்போ நம்ம எல்லாருமே வந்து we are at the end of the rope கொரோனானால. கரெக்டா? ஆல்ரைட், த நெக்ஸ்ட் ஒன். அவ ரொம்ப மன வருத்தத்தில் இருக்கா, ஏன்னா அவ எக்ஸாம்ஸை மறுபடியும் எழுதணும். கைஸ், ஐம் சாரி ஃபார் மேக்கிங் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் இன் தமிழ் பிகாஸ் இட்ஸ் ஜஸ்ட் அ டைப்போ. ஸ்பெல்லிங் தெரியும், பட் இருந்தாலுமே டைப்போவில் அப்படி ஆயிருது. ஓகேங்களா? கெட்டிங் பேக் டு தி இங்கிலீஷ் ஒன். ஷீஸ் அ பிட் டவுன் இன் தி டம்ப்ஸ் பிகாஸ் ஷி ஹேஸ் டு டேக் ஹர் எக்ஸாம்ஸ் அகெயின். She's a bit down in the dumps because she has to take her exams again. To be down in dumps.
அப்படின்னா டு பி வெரி அப்செட். எல்லாமே வெரி அப்செட்னே வருதே அப்படின்னு நினைக்க வேணாம். ஸோ இதெல்லாம் ரிலேட்டடான ஃப்ரேசஸ் தான். ரொம்ப வருத்தத்தில் இருக்கிறது, மன அழுத்தத்தில் இருக்கிறது, மன அமைதியே இல்லாமல் இருக்கிறது, ரைட்? ஸ்டேயிங் இன் ஹவுஸ் 24/7 இஸ் ரியலி டவுன் இன் டம்ப்ஸ். வாட் யூ கெஸ் ஆர் டெல்லிங்? வெளியில் எங்கேயும் போகாமல் வீட்டுக்குள்ளே இருக்கிறது. அஃப்கோர்ஸ் கவர்மெண்ட் இஸ் டெல்லிங் ஃபார் ஆர் வெல்ஃபேர் அண்ட் குட்னஸ், பட் இது வி ஆர் நாட் யூஸ் டு தட், கரெக்டா? ஸோ தட்ஸ் அ திங். ஓகே, லெட்ஸ் see the next one. ஆல்ரைட், the next one. அவனோட முதல் சம்பளத்துக்காக ரொம்ப உற்சாகமா ஆர்வமா இருக்கான். ஸோ திங்க் தட் யூஆர் கோயிங் ஃபார் அ ஜாப், தி ஃபர்ஸ்ட் சேலரி, வெயிட்டிங் ஃபார் யர் ஃபர்ஸ்ட் சேலரி. அப்போ எப்படி இருக்கும்? அப்படியே உள்ளெல்லாம் ஐயோ ஐ நீட் மை சேலரி, ஐம் கோயிங் கெட் மை சேலரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உள்ளெல்லாம் வந்து அப்படியே ஒரு மாதிரி ஃபீல் ஆகும். அந்த ஃபீலுக்கு பேர் தான் பம்ப் அப், ரைட்? டு பி வெரி எக்ஸைட்டட், அவ்வளோதான். ரொம்ப உற்சாகமாக ஆர்வமாக மேட்லி வெயிட்டிங் ஃபார் சம்திங், என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு கியூரியாசிட்டியாக என்தூசியாசமாக ஒரு விஷயத்தை எதிர்நோக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல பம்ப் அப் அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணலாம். வெல், லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், ரிசல்ட்ஸ் பார்த்த பிறகு நாங்கள் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டோம். We were flying high after seeing the results. We were flying high after seeing the results. Guys, I just want to tell you only one thing. Most of you guys are throwing this question towards me. நீங்கள் ரொம்ப ஸ்பீடாக பேசுகிறீங்க, பேசும்போது ஸ்லோ பண்ணி பேசுங்க, the rate of speech must be very low அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. I'm totally into that. But only one thing is there. Please bear this in your mind. So the more you listen, the more you speak well. ரைட்? அதுதான் கான்செப்டே. நீங்கள் ஒருத்தர் ஸ்பீடாக பேசுகிறத கேட்டுகிட்டே இருந்தீங்கன்னா தான் யூ வில் பி இன்டியூஸ்ட் யோர் செல்ஃப் தட் யூ நீட் டு ஸ்பீக் வெரி ஃபாஸ்டர், ரைட்? அதை விட்டுட்டு ஒருத்தர் ஸ்லோவாக பேசுனதை கேட்டுகிட்டே இருந்தோம் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா ஸ்லோவாக தான் நம்ம பேச ஆரம்பிப்போம். ஸோ ஃபாஸ்ட்டாக பேசுகிறதே ட்ரை டு லிசன் டு தட். யாரெல்லாம் இங்கிலீஷில் ஃபாஸ்ட்டாக பேசுகிறாங்களோ ட்ரை டு லிசன் டு தேர் வேர்ட்ஸ், ரைட்? ஒரு டிரான்ஸ்லேஷன் அப்படிங்கிறத தாண்டி லிசன் டு த பீப்புள் ஹூ ஸ்பீக்ஸ் வெல் இன் இங்கிலீஷ், லிசன் டு தேர் வேர்ட்ஸ், லிசன் ஹவு தே ஆர் ப்ரொனவுன்சிங் த வேர்ட், லிசன் ஹவு தே ஆர் கெட்டிங் த வேர்ட்ஸ் டு த நெக்ஸ்ட் ஒன், லிசன் ஹவு தே ஆர் லீடிங் த வேர்ட்ஸ் டு த நெக்ஸ்ட் ஒன். எல்லாத்தையும் லிசன் பண்ணி பாருங்க. லிசன் டு லாட் ஆஃப் பாட்காஸ்ட், சாங்ஸ், அதெல்லாம் கேட்டு பாருங்க, ரைட்? பிகாஸ் திஸ் இஸ் ரைட் டைம் வேர் யூ கேஸ் கேன் யூட்டிலைஸ் யோர் செல்ஃப் இன் இம்ப்ரூவிங் ஸ்போக்கன் இங்கிலீஷ். ஜஸ்ட் அ பீஸ் ஆஃப் அட்வைஸ் கேஸ், வேணும்னா எடுத்துக்கோங்க. ஸோ ஃப்ளையிங் ஹை அப்படின்னா டு பி வெரி ஹாப்பின்னு அர்த்தம். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது, அப்படியே சந்தோஷத்தில் பறக்கிறது அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, அதுதான் திஸ் ஃப்ளையிங் ஹை. All right, so that's a wrap for today's video, and I hope this video was very useful for you guys. So see you all in the next video. Until then, bye bye, take care.